தொழில பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல லோன் வாங்குற விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. பொறுமை நிதானத்தை மட்டும் கையாளுங்க. ஏன்னா எது செஞ்சாலுமே உங்களுக்கு இந்த காலகட்டம் ரிசல்ட் கிடைக்குமானா ரொம்ப கஷ்டம்தான். அதுக்காக முயற்சி செய்யாமையும் இருக்கக்கூடாது. இப்ப என்ன கவனமா இருக்கணும், முதலீடு செய்யறதுல, லோன் பண்ற விஷயங்கள்ல, அதே போல நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல, உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல வாய் வார்த்தைகள்ல விட்டுடக்கூடாது. ரொம்ப கவனம் தேவை. முதல் ரவுண்டு, தேர்ட் ரவுண்ட்ல இருக்கவங்க ரொம்ப கவனமா இருங்க. செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அடிச்சு தூள் கட்டிட்டு வந்துருவீங்க. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் தொங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றுத்தா. டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சி, அதை பற்றிய பலன்களை வந்து 12 ராசிக்கு காணவிருக்கிறோம். இந்த சுக்கிர பயிற்சியை வந்து நம்ம ஏன் ரொம்ப சிறப்பா பேசுறோம்னா, சுக்கிரன் தான் இயங்கும் சக்தி. கால சக்கரத்தின் ஒரிஜினல் 2 தனம், குடும்பம், வாக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், ஒரு தொழில், ஒரு கூட்டு தொழில், ஒரு பார்ட்னரு, எதிராளி நம்மளை எப்படி நினைப்பான்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயமான ஒரு விஷயங்கள், ஒரு கல்யாணம், நம்மளுக்கு வந்து சமூகத்துல நல்ல ஒரு பேர், புகழ், அங்கீகாரம், மதிப்பு, இதையெல்லாம் சொல்லக்கூடியவர் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் பெயர்ச்சியாலும் ஏற்கனவே டிரான்சிட்ல நமக்கு நிறைய கிரகங்கள் வந்து மாற்றங்கள் கொடுத்துட்டாங்க. இவங்களாலையும் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான பெயர்ச்சிகள், ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த மாத கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது இல்லையா, அதனால வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்களால் அவங்களுக்கான பலன்கள் கூடுதா இல்ல வந்து குறையுதா, இல்ல எல்லாரும் வந்து இந்த காலகட்டம் இக்கட்டான சூழல் சொல்லி இருக்கிறோம். ஏன்னா பழைய ராசியில வந்து நம்மளுக்கு சனி பகவான் சஞ்சாரிக்கிற வேளையில அவருக்கு கேந்திரத்துல குரு பகவானும் இருந்து, இந்த காலகட்டம் ராகு கேதுக்கள் வந்து சூறாவளி காற்று என்னும் இடத்துல வந்து ராகு கும்பராசியில் அமர்ந்தும், நெருப்பு ராசியான சிம்மத்தில் கேது அமர்ந்தும் இந்த நால்வர் நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய திக் நிமிடங்களா இருக்குது. ஏன்னா எந்த நேரத்துல உலகியல் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அன்றாட மனிதர் வாழ்விலாக இருந்தாலும் சரி, இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நெருப்பு ஆலையா, தண்ணி ஆலையா, இல்ல காத்தாலையா, அதே போல் நம்ம போற விபத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆகாயத்திலையா, நம்மளுக்கு வந்து ஒரு கப்பல் மார்க்கமா, இல்ல ஒரு ட்ரெயினா, ஏன்னா நிறைய இப்ப வந்து நீரால வந்து நம்ம பாதிக்கப்படும், அதே போல ஆகாயத்தால அப்படின்னு பூகம்பங்களும் ஏற்படுது. அங்கங்க வந்து ஒரு காடு பத்தி எரியுது. இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள், பஞ்சபூதங்கள்லாம் எப்படிதான் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்லாம் தெரியாது. இப்படி இருக்கிற சூழல்ல இந்த சுக்கிர பயிற்சியும் நடக்க இருக்குது. இதன் மூலம் நம்மளுக்கு வந்து 12 ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். கும்ப ராசி, கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சுக்கிர பயிற்சியில் அதிக விழிப்புணர்வு, கவனம் தேவை. இதையும் வந்து ஒரு அதிரடியா அக்ரெசிவா பண்ணி மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா கும்பம் வந்து ரொம்ப ஆர்வத்தோட இருக்குது. ஒரு தொழிலுக்காக, ஒரு பொருளாதாரத்துல ஒரு தன்னிறைவு பெறணும், ஒரு வேலை மாற்றம், ஒரு நல்ல வந்து ஒரு மைக்ரேஷன், ஊர் மாற்றம், இடமாற்றம் கிடைக்கணும், இப்போ வருமானத்துல வந்து ஒரு கூட கூட்டணும், பிள்ளைகள் நலம் சார்ந்த விஷயங்கள் நடக்கணும், ஒரு வீடு, வண்டி, வாகன யோகம் வேணும், ஒரு லோன் வேணும், யாருக்கிட்டையாவது ஒரு ஹெல்ப் கேட்கணும், ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை முயற்சி எடுக்கணும், வீடு கட்டணும், பழசை கொடுத்து புதுசை மாற்றணும், ஒரு மருத்துவத்திற்கான ஒரு தேவை அவங்களுக்கு இருக்குது, ஒரு நல்ல ஒரு மருத்துவம் கிடைக்காதான்னு பல தரப்பட்ட விஷயங்கள்ல வந்து அவங்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் வந்து புதன் உச்சமாகி 8ஆம் இடத்துல இருக்குது. கூடவே வந்து 7ஆம் அதிபதி இருந்தாலும் சனி 2ல் இருக்குது. இப்ப புதன் வந்து புத்தியோட எல்லாத்தையும் செயல்பட இழுத்தாலும் இந்த சூரியன் சனி பார்வை எமோஷனலா அவங்கள வந்து நிறைய குழப்பத்துக்கு உள்ளாக்கிடும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இந்த காலகட்டம் சுக்கிரன் தான் அவங்க 4, 9 கூடியவர். அவரே வந்து 7ல் அமர்ந்து கேதுவின் பிடியில் இருக்கிறதுனால எதுவுமே வந்து அவங்களால சிறப்பா வந்து செய்ய முடியாத ஒரு தடை தாமதங்கள் ஏற்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ஒரு மாணவரா இருந்தா ஒரு படிப்புக்காக முயற்சிக்கிறாங்க, ஒரு இளைஞரா இருந்தா ஒரு வேலைக்காக முயற்சிக்கிறாங்க, 28, 29 வயசுல ஒரு திருமணத்திற்காக, ஒரு நல்ல ஒரு நடுத்தர வயதா இருந்தா ஒரு வெளிநாட்டு பயணம், நல்ல தொழிலுக்காக, வயதானவங்களாக இருந்தா அவங்க உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும்னு இப்படிலாம் முயற்சித்தாலும் எல்லாத்துலயுமே வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் சரியா நடைபெறாம ஒரு மன விரக்தியில் ஆயிடுறாங்க. காற்று ராசி இல்லையா, நினைச்சது நடக்கலன்னொன்னு அங்க வந்து ஒரு வெறுப்பு, தள்ளாமை வந்துருது. செவ்வாய் வந்து நிறைய வந்து தைரியத்தை கொடுக்கறதுக்கு வந்து அவரு ரெடியா இருக்கிறாரு.
சனி வந்து உழைக்கிறதுக்கு முற்பட்டாலும் இங்க சனி சூரியன் புதன் இந்த பார்வையால புதன் உச்சமாக இருந்தும் இங்க செயல்பட முடியாத நிலையை வந்து தருது. மற்றபடி இந்த காலகட்டம் வந்து நீங்க வந்து நடக்காது அப்படின்னு நினைச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம இருக்காதீங்க. நல்லா சிறப்பா எஃபர்ட் போட்டு உங்க வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த நகர்வுக்கு நீங்க வந்து தாராளமா பயணிக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல, ஒரு தொழிலை இன்வெஸ்ட் பண்றதுல, முடிவுகள் எடுக்கிறதுல, முதலீடு செய்யறதுல கவனம். கணவன் மனைவி உறவுல இந்த காலகட்டம் வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. அதே போல இரவு நேர பயணங்கள், வண்டி வாகனங்களை பயணிப்பது, லக்ஸரியான பொருட்களை வாங்குவதில், பெண்களாக இருந்தால் ஆடை ஆபரண விஷயங்கள் வாங்குறதுல, ஒரு பொழுதுபோக்கு பயணம் அதெல்லாம் வந்து தவிர்ப்பது, ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டம் சிறப்பாக செய்ய நினைப்பது, இல்லை ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ண நினைப்பது, இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் வந்து அதிக அளவு வந்து ஒரு பெருசா பண்ணாம ஒரு லிமிட்டா வந்து வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் வந்து அனைத்து விஷயங்கள்லையுமே நீங்க வந்து ஒரு வந்து பக்குவமாக எந்த ஒரு விஷயத்தையுமே ஆய்ந்து அறிந்து செய்யும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்ப தொழில பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல, லோன் வாங்குற விஷயத்துல கவனமா இருக்கணும். இல்ல இப்படியேதான் மாசம் போயிடுமான்னா கிடையாது. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நீங்க வந்து கடந்து வந்து விடலாம். இந்த ஒரு பாத சனியில வந்து உங்களுக்கு சனி என்பவர் வந்து எல்லாத்தையும் முடக்கி போடக்கூடாது. சூரியன் என்பவர் வந்து எல்லாத்தையும் வந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர். இவங்க 2 பேருடைய பார்வை வந்து புதன் உச்சமாகியும் உங்களால வந்து சிறப்பாக எதையும் வந்து செயல்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான சூழலை வந்து ஏற்படுத்துறது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து நீங்க ஆபீஸ்ல ஒரு ஃபைல் மூவ் பண்றீங்க, ஒரு மீடியா சார்ந்த விஷயங்கள்ல, ஊடகத்துல நீங்க ஷேர் பண்ற விஷயங்கள்ல உங்களை நீங்க வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தொழில வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பையும் உங்களுடைய நாலேஜையும் நீங்க வந்து ஸ்ரத்தையா நீங்க செயல்படுத்தி பண்ணும்பொழுது இந்த உழைப்பு உங்களுக்கு வந்து வீண் போகாது. பின்னாளில் உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. பொறுமை நிதானத்தை மட்டும் கையாளுங்க. ஏன்னா எது செஞ்சாலுமே உங்களுக்கு இந்த காலகட்டம் ரிசல்ட் கிடைக்குமானா ரொம்ப கஷ்டம்தான். அதுக்காக முயற்சி செய்யாமையும் இருக்கக்கூடாது. அப்ப கும்பம் நல்லா 3 குரங்கு மாதிரி எந்த ஒரு இடத்துலயும் ஒரு வம்பு தும்பு பேச்சு வழக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒரு அமைதி காத்து வருவது ரொம்ப சிறப்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நம்ம உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் டெய்லியும் வந்து ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் செய்யக்கூடிய கும்பம் சிறப்பா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடும். ரொம்ப வந்து நமக்கு டவுட்டா இருக்க விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் போய் முடிவு எடுத்துடாதீங்க. ஒரு ஹையர் அஃபிஷியலு, ஒரு உயர் அதிகாரிகள் கிட்ட, நம்ம வீட்டுல வந்து இருக்கக்கிட்ட பெரியவங்க கிட்டலாம் இந்த காலகட்டம் வந்து நிறைய விட்டு கொடுத்து போயிடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். எல்லாத்துலயுமே ஒரு கோபம் மட்டும் படாம போயிட்டீங்கன்னா போதும். ஒரு எடுத்தோம் கவுத்தோம் இதுலலாம் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், இதுல உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கலன்ற ஒரு ஆக்ரோஷம் மட்டும் இல்லாம கொஞ்சம் பொறுமை நிதானம் காத்து வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இந்த சூழலை வந்து கையாண்டலாம். இந்த காலகட்டம் இந்த சுக்கிரன் கேது 7ல் இருந்து உங்களுக்கு அந்த ஒரு மன ஸ்ட்ரெஸ் இறுக்கம் ஒரு வந்து தேவையில்லாத ஒரு முடக்கத்தெல்லாம் கொடுக்கும் இல்லையா. ஏன்னா அந்த சுக்கிரன் வந்து அது சிறப்பா செயல்பட விடாது. உங்களுக்கு ஒரு வண்டி வாகன யோகம் இல்லாம, இல்ல உங்களுக்கு ஒரு பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் இல்லாம நீங்க இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே இது ஒரு தடையை போட்டுக்கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால இந்த காலகட்டம் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம். அதே போல முட்டி, முழங்கால் பகுதி, மூட்டுக்கு கீழ், ஜாயின்ஸ் பகுதி, இடுப்புக்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் ரொம்ப கவனம் தேவை. இந்த காலகட்டம் வந்து உணவு தண்ணியில, உடல் ஆரோக்கியத்துல, சாப்பிட்ற பொருள் விஷயத்திலாம் கூடுதல் கவனம் தேவை. பெண்களாக இருந்தால் ஒரு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயம், உடல்ல வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கணும். ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த காலகட்ட ரத்தத்துல சிவப்பணுக்கள்லாம் கம்மியா இருக்குது, ஹீமோகுளோபின் கால்சியம் சத்து குறைபாடு அப்படின்னா சொல்லக்கூடிய இதுவா இருக்குது. அதனால உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. பிளான்ட்ரி போர்ஷன்லாம் இந்த மாசம் தான், அடுத்தடுத்து வரக்கூடிய மாசங்கள்ல உங்களுக்கு வந்து மாற்றங்கள் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பலன்கள் வந்து மாறுபட்டு நல்ல பலன்களாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கும்பம் இந்த மாசம் வந்து காளி வழிபாடு வைத்து நீங்க ரொம்ப சிறப்பா கடந்து வந்துடலாம். நீங்க வழங்க வேண்டிய காளி என்னன்னா ரொம்ப சிறப்பான காளி அம்மன் திருவக்கரை வக்ரகாளியம்மன். அவங்கள வந்து வழிபடும் பொழுது கும்பம் நல்லா கோபுர கலம்சம் மாதிரி மின்னுன்னு சொல்லலாம். செவ்வாய் வெள்ளி ஞாயிறுல இந்த திருவக்கரை வக்ரகாளியம்மனை வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம். அதே போல முதல் ரவுண்டு, தேர்ட் ரவுண்ட்ல இருக்கவங்கலாம் ரொம்ப கவனமா இருங்க. இந்த செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிறவங்கலாம் வந்து அடிச்சு தூள் கட்டிட்டு வந்துருவீங்க. பொறுமையா இருங்க. உங்களுடைய முயற்சியை வந்து தாராளமாக போடுங்க. எல்லாத்துலயும் வந்து ஒரு அலர்ட் இருக்கணும். எல்லாத்துலயுமே ஒரு கவனம், விழிப்புணர்வு. ரொம்ப வேகமா போய் செயல்படுறேன்னு தேவையில்லாத காரியங்களை
செய்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. நம்ம இதை இப்ப என்ன கவனமா இருக்கணும், முதலீடு செய்யறதுல, லோன் பண்ற விஷயங்கள்ல, அதே போல நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல, உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல வாய் வார்த்தைகள் எல்லாம் விட்டுடக்கூடாது. ரொம்ப கவனம் தேவை கும்பம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா நீங்க ரொம்ப வந்து எந்த ரொம்ப எமோஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த அறிவா செயல்படணுமா, இல்ல ஒரு எமோஷன் செயல்படணுமா, இல்ல சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படணுமான்றது ஒரு குழப்பமா இருக்கும். நம்மளால செயல்பட முடியாத ஒரு இக்கட்டான சூழலை கொடுத்துரும். இந்த இறை வழிபாடுலாம் வச்சுக்கும் பொழுது அது தானாவே அந்த தடைகள்லாம் விலக்கி நம்ம எப்படி செயல்படணுன்ற ஒரு வழி மார்க்கத்தை காட்டி கொடுக்கும். கும்பம் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு அமர்ந்து நல்ல வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கான வாய்ப்புகள், குரு கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி நீங்க வந்து நாளுக்கு நாள் உங்களுடைய அனைத்து விஷயங்களையுமே, ஒரு தொழிலுக்கு முயற்சி பண்றதாக இருந்தாலும், ஒரு மாணவராக இருந்தால் ஒரு இதுக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறதா இருந்தாலும், ஒரு மைக்ரேஷனுக்காக ஒரு முயற்சி போடுறதாலும், பொருளாதார முன்னேற்றத்திற்காக நீங்க வந்து உழைக்கிறதாக இருந்தாலுமே ரொம்ப சிறப்பு. கணவன் மனைவி வாழ்க்கைலாம் அவ்வளோ ஒரு கசப்பா இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல நிறைய வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க. தேவையில்லாத, நான் ஏற்கனவே சொன்னலாம், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் எல்லாம் வைத்து கொள்ளாதீங்க. இந்த காலகட்டம் வந்து புதிய முடிவுகள், புதிய முதலீடுகள், பணம் கொடுக்கல் வாங்கல், லோன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிரயாணங்கள், அது எந்த நேர பிரயாணமா இருந்தாலும், எதுல பிரயாணம் செய்யறதா இருந்தாலும் கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா நிறைய வந்து கும்பம் வந்து நம்ம சாதிச்சே ஆகணுன்ற ஒரு வெறியில இருந்து அவங்க வந்து ஒரு உத்வேகமா கலந்து கொண்டிருக்க வேலையில இந்த சுக்கிரன் கேது இதையும் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு ஸ்ட்ரக் ஆக்கி வைக்கணும். அதையும் வந்து கடந்து வருவதற்கு குரு இதுலெல்லாம் வந்து ஒரு வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கிறார். ஆனா அந்த வாய்ப்புகள் எல்லாம் பலன் கிடைக்காதுன்றதுனால நீங்க செயல்படாமல் இருந்துடக்கூடாது. உங்களுடைய ரிப்பீட்டான செயல்பாடு தான் உங்களை வந்து இன்னும் நாளுக்கு நாள் ஊக்கமாக செயல்பட வைத்து உங்களை வெற்றி காண வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிக்கும் உண்டான பலனை வந்து பார்த்துருக்குறோம். இந்த சுக்கிரன் கேது இணைவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செப்டம்பர் 21 இருந்து ஒரு அக்டோபர் 8 வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது அவங்க நல்லா கிட்ட டிகிரியில கனெக்ஷன் வருவாங்க. அந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நவராத்திரியாவே வந்துடும். நவராத்திரியில வந்து நீங்க இந்த அகண்ட தீப வழிபாடு பண்றது, இல்ல கோயில்ல போய் தீபங்களை ஏற்றி வழிபடுவது. இந்த அகண்ட தீப வழிபாடுலாம் எப்படின்னு நம்ம பின்வரும் பதிவுகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த 9 நாளுமே வீட்டுல தீபம் எரிவது அவ்வளவு விசேஷம். அந்த மாதிரி வழிபாடு பண்ணுவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு காளி கோயில் சொல்லியிருக்கோம். அந்த காளி கோயில் நம்ம போக முடியலன்னா பரவாயில்ல, நம்ம வந்து அந்த காளி படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு நம்ம தீபம் ஏற்றி வழிபடணும். நம்ம காளியெல்லாம் வீட்டுல வச்சு கும்பிடலாமெல்லாம் தாராளமா. துர்கை இருந்தாலே அவளை அங்க ஆவகாரம் பண்ணிட்டாலே காளியா மாறிடும். நீங்க எந்த காளியை வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காளியை வந்து நீங்க தீபம் ஏத்திட்டாலே அந்த தீபத்துல வந்து அந்த அம்பாள் ஆவாகனம் ஆயிடுவான்னு சொல்லலாம். இந்த வழிபாடுலாம் நீங்க ராகுகாலம், நான் நம்மளுக்கு ஒவ்வொரு பதிலும் நான் அதை வலியுறுத்துறேன். ராகு காலத்துல வரக்கூடிய கடைசி 24 நிமிடம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பா வேலை பார்த்துரும். துர்கை படம் இருந்தா கூட அந்த படத்துலயா காளியா அந்த அம்மா நினைச்சு கும்பிட்டா அந்த அம்மா அந்த மாறிடுவாங்க. அப்படி வந்து செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு. அங்காள பரமேஸ்வரிலாம் சொல்லவே வேண்டாம். மயான காளிலாம் வந்து எங்கெல்லாம் இருக்குதோ மயானமும் காளி கோயிலும் அங்கெல்லாம் சென்று வழிபடுவதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இந்த காளியை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வழிபட்டாலும் சரி, இல்ல உங்க அருகே இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்கள், உக்கிரமான தெய்வங்களை வழிபடும் பொழுது இந்த காலகட்டங்களை வந்து சிறப்பா இருக்கும். இந்த நவராத்திரி வழிபாடுல வந்து இந்த 9 நாளும் நீங்க வழிபடும் போது இந்த நாள் அந்த கிரகங்களின் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள்லாம் வந்து உங்களுக்கு தவிர்க்கப்படும். ரொம்ப பெருசா வரதெல்லாம் சிறுசா ஆயிடும். அந்த ராகாலத்தில் வரக்கூடிய 24 நிமிடத்தில் நீங்க வழிபடுவதும், யமகண்டத்தில் வரக்கூடிய அந்த 24 நிமிடத்துல கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும்போது காக்கும் கடவுளாகிய திருமால் உங்களுக்கு மிக சிறப்பான செல்வ செழிப்பை கொடுத்துருவார். யார் யாருக்கெல்லாம் பணம் வேணும், பணம் வேணாம்னு சொல்றவங்களாம் இருக்கிறோமா, அந்த மாதிரி காக்கும் கடவுளாகிய பெருமாள் நம்மளை வந்து காத்து ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம் ஒண்ணுமே கிடையாது. அன்றாட வாழ்வுல நம்ம செய்யக்கூடிய நித்திய வழிபாடு. இது நித்திய வழிபாடுதான் நம்மளை புனரமைச்சுக்கோம். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்ட ஆராதனைக்கு நம்ம புதுசா நேர்மறையா சிந்திக்க செயல்பட வைக்கும். நேர்மறையா சிந்திக்கவே நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா ஐயோ இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு பயம் வரும் இல்லையா, இந்த அச்சத்தை எல்லாம் நீக்கி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டங்களை நிறைய தான தர்மம் பண்ணுங்க. விசேஷ நாட்கள்லாம் நிறைய தான தர்மம் தான் சொல்லுவேன். அன்னதானமே வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்காய் ஊறுகாவோட 21 ரூபா சில்லறை பணம் வைத்து ஒரு ஏழை எளியவருக்கு தாராளமாக கொடுங்க. எலுமிச்சம்பழம் நிறைய கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. இந்த சுக்கிரன் கேது இணைவா உங்களுக்கு ஏதாவது ஒரு தசாபுதில சிறப்புல ஒரு சனி ராகு கேது
தசாபுத்தியே நடக்குது. இப்ப மீன லக்னமா இருந்து சுக்கிர தசாபுத்தியே போகுது. இப்ப சுக்கிரனுடைய லக்னமா இருந்து குருவுடைய தசாபுத்தியே போகுது. குரு சிறப்பான இடங்கள்ல இல்ல, சனி சிறப்பான இடங்கள்ல இல்ல. எங்களுக்கு அந்த மாதிரி குரு சனி ராகு கேது சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் இந்த பாவகிரகங்கள்லாம் இணைந்தே போதுமான்றவங்க எல்லாம் நீங்க அந்த எலுமிச்சம்பழத்தை தானமா கொடுக்கும்போது அந்த சிறப்பா நிகழ்வு உங்களுக்கு நடைபெற்றுடும். 38 எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தல்ல கழுவி உங்களுக்கு என்ன கோரிக்கை அதை நினைத்து எடுத்து வச்சு ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோட வாங்கி கொடுங்க. ஒரு 5 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சுன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை வாச நிலப்படையில கட்டணும், ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பூஜை அறையில வைக்கணும், ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து உங்களுடைய வண்டியில வச்சுக் கொள்வதோ, ஒரு எலுமிச்சம்பழம் உங்களுடைய பணப்பட்டியில் வைத்துக் கொள்வதோ மிக சிறப்பான செல்வ செழிப்பை காணலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எளிமைதான், ஆனா கன்சிஸ்டன்சியா பின்பற்றணும். இதெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.